ஹலோ மை டியர் ஸ்ப்ரெட்லர்ஸ் சிவஜோதி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம தன்விக்கு 4th பர்த்டே. ஸோ அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வீட்லேயே ஒரு சின்ன டெக்கர் பண்ணி அங்கேயே கேக் கட் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நான் பண்ணோம். ஸோ இதுக்காக நான் வந்து டெக்கருக்கு தனியாக செலவு பண்ணி நான் ஸ்பெண்ட் பண்ணல. வீட்லேயே சும்மா ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்கேயே டெக்கர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எப்போதுமே எங்கள் ஆனிவர்சரி, பர்த்டே எல்லாமே இந்த ஸ்பாட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். என்னவோ அந்த இடம் தான் எங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அது மேலேயே என்னோடய நார்மலான ஒரு பிங்க் கலர் ஸ்கார்ஃப் ஒன்று வச்சு கவர் பண்ணிவிட்டு, நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணதில் 2 நெட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு அந்த இடத்த கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நிறைய திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பர்ச்சேஸ் ஐட்டம்ஸில் இதில் சீரியல் லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க, பலூன்ஸ் இருந்துச்சு, 2 நெட்டு இருந்துச்சு, ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணுறதுக்கான டபுள் சைட் டேப் இருந்துச்சு. டபுள் சைட் டேப்லேயே இன்னொரு டைப் ஆஃப் டேப் இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக வொர்த் ஆஃப் பர்ச்சேஸ் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த நெட்டை ப்ளேஸ் பண்ணி அது சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிப்பு போட்டு அதை செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக ஹாப்பி பர்த்டே ஃபாண்ட் தான். ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு கோல்டன் கலரில் ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு அந்த ஹாப்பி பர்த்டேயில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் லைட்டாக ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அதை லைட்டாக எடுத்துட்டோன்னா ஹோல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே அந்த நாட்டில் விட்டு ஹாப்பி பர்த்டேன்ற அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த செட்டப்லேயே எங்களுக்கு ஒன்று மிஸ் ஆச்சு. என்னென்னா, சீரியல் பல்ப் எங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ லாஸ்ட் மினிட்ல ரிட்டன் போட முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சரி, ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். தென் இந்த ஸ்டார் ஷேப்டு பலூன் அதை எப்படி ஊதணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரா வச்சு அந்த ஸ்டார் ஷேப்டு பலூன்ஸ் ஒரு 3 பலூன்ஸ் இருந்துச்சு. அதே அழகாக ஊதிட்டோம். முழுக்க இந்த செட்டப்பை என் ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு எஃபர்ட் போட்டாங்க. நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு இது எடு அது எடுன்ற மாதிரியான ஹெல்ப்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் அவங்களுக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பொண்ணுக்காக இந்த எஃபர்ட் போட்டாங்க. கண்டிப்பாக இதை நம்ம வெளியில் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து பண்ணி அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதை விட நம்மளே நமக்காக இறங்கி ஒரு வேலையை செய்யும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான். ஸோ அடுத்து பலூன் ஊதுறதுக்கான அந்த பம்ப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி பலூன்லாம் ஊதலை, எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் பலூன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். மற்றபடி ஃபோட்டோஸ் நிறைய இருந்துச்சு, தன்வியோட ஃபோட்டோஸ். ஸோ அவளோடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த டபுள் சைட் டேப்லேயே இன்னொரு டைப் ஆஃப் டேப் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதை ஒரு ரோப்பில் ஸ்டிக் பண்ணி அழகாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக தன்வியோட ட்ரெஸ் இது தான், அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் ஃபைனல் அவுட்புட் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.